வணக்கம். ஜூலை 16ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்கள விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க. மத்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாக்கிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலனா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். அமெரிக்கா மற்றும் இந்தோனேஷியா இடையே வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்குன்னு என்டிடிவியில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. டொனால்ட் ட்ரம்ப் இது ஒரு பெரிய டீலாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. அதாவது அமெரிக்கா முதல்ல இந்தோனேஷியா மீது 32% வரி விதிப்பதாக சொல்லியிருந்தாங்க. அதை இப்போ குறைச்சிருக்காங்க பேச்சுவார்த்தைக்கு பிறகு 19%. ஆனால் அதே நேரத்தில் அமெரிக்கா பொருட்கள் மீது எந்த வரியும் இருக்காதுன்ற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. தகவல் கிடைத்தது என்டிடிவியிலிருந்து. ஜேடெக் இந்தியா தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. ரைட்ஸ் இஷ்யூ வழியாக 250 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்ண இருக்கிறாங்க. ஜூலை 21ஆம் தேதி ரைட்ஸ் இஷ்யூக்கான தகவல் வெளியிட இருக்கிறாங்க ஜேடெக் இந்தியா. ரைட்ஸ் இஷ்யூனா என்ன அப்படின்னு நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஆக்சிஸ் பேங்க் ரிசல்ட் நாளைக்கு அறிவிக்கிறாங்க ஜூலை 17ஆம் தேதி. அதற்கு முன்னாடி என்டிடிவியில் ஒரு ப்ரிவியூ கொடுத்துருக்காங்க. என்ன எதிர்பார்க்கலாம் ரிசல்ட்டில். ஸ்டாண்டர்லோன் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் எதிர்பார்ப்பது 6375 கோடி ரூபாய். குவார்டர் ஆன் குவார்டர் 5% அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 13,970 கோடி ரூபாய். குவார்டர் ஆன் குவார்டர் 4% விழும்ன்ற எதிர்பார்ப்பு. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் எதிர்பார்ப்பது 3.81%. போன குவார்டரில் 3.97% இருந்தது. ஹெச்டிஎஃப்சி பேங்க் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. ஜூலை 19ஆம் தேதி போனஸ் குறித்து முடிவெடுக்க இருக்கிறாங்க. கூடவே ஸ்பெஷல் டிவிடெண்ட் குறித்து முடிவெடுக்க இருக்கிறாங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஹெச்டிஎஃப்சி பேங்க் போனஸ் அறிவிச்சாங்கன்னா அவங்களுடைய வரலாறுலேயே இதன் முதல் முறை அவங்க போனஸ் வழங்குறாங்கன்னு என்டிடிவி ப்ராஃபிட்டில் தகவல் கொடுத்துருக்காங்க. ஜூபிட்டர் வேகன்ஸ் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் திரு சஞ்சீவ் கேஷ்ரி ராஜினாமா செய்திருக்கிறாரு. ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீசஸ்க்கு எம்கே குளோபல் பை ரேட்டிங் தொடர்ந்து கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 900 ரூபாய். நேற்று க்ளோசிங்கிலிருந்து ஒப்பிடும்போது 7% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பிவிஆர் ஐநாக்ஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். கம்பெனியுடைய ஷேர் இன்னைக்கு ரெட்ல ட்ரேடாக இருக்குது. ஒரு நெகட்டிவ் நியூஸ் இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்காங்க. கர்நாடகா அரசு விரைவில் அந்த டிக்கெட்டுடைய விலை கட்டணத்தை 200 ரூபாயாக நிர்ணயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மேக்ஸிமம் கேப்பை கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதோடைய ஒரு ப்ரொபோசல் ஸ்டேஜ் டிராஃப்ட்டை கொண்டு வந்திருக்கிறாங்க கர்நாடகா அரசுன்னு மணி கண்ட்ரோல் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஒட்டு மொத்தமாக பிவிஆர் ஐநாக்ஸ் கைவசம் 1743 ஸ்க்ரீன்ஸ் இருக்குது. கர்நாடகாவில் மட்டும் 215. அது ஒட்டுமொத்தத்தில் 12% கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஸ் இது. ஸோ அவங்க இந்த புதிதாக இந்த 200 ரூபாய் வரைக்கும் தான் மேக்ஸிமம் கேப்னு கொண்டு வந்தாங்கன்னா அது கம்பெனிக்கு பாதிப்பை உண்டாக்கும். இப்போ அவங்களுடைய ஆவரேஜ் டிக்கெட் ப்ரைஸ் கர்நாடகா மாநிலத்தில் 260 ரூபாய்னு நினைக்கிறேங்க. ஸோ அது 200 ரூபாயாக கொண்டு வந்துட்டாங்கன்னா 30% அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஏற்கனவே தமிழ்நாட்டில் கேப் இருக்குது. டிக்கெட் ப்ரைஸஸ் 150 ரூபாய். ஆனால் இதில் ஜிஎஸ்டியும் அதுக்கப்புறம் லோக்கல் டேக்ஸஸ் சேர்க்காமல் 150 ரூபாய். தெலுங்கானாவில் 2 தரம் இருக்குது. 295 ரூபாய் ரெகுலர் சீட்டுக்கு, 350 ரூபாய் ரிக்ளைனர் சீட்டுக்கு. ஸோ அங்கேயும் கேப் இருக்குது. ஆந்திர பிரதேஷ்லையும் அதே போல் 177 ரூபாய் ரெகுலர் சீட்டுக்கும், ரிக்ளைனர் சீட்டுக்கு 295 ரூபாய் கேப் இருக்குது. ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய ஒரு மருந்துக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. வலி மற்றும் வீக்கத்திற்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துன்னு சொல்லியிருக்கிறாங்க ஜைடஸ் லைஃப் சயின்சஸ். பயோகான் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுடைய சப்சிடரி நிறுவனம் தான் பயோகான் பயாலஜிக்ஸ். பயோகான் பயாலஜிக்ஸோட மருந்துக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. டயபெட்டிஸ் மெலிட்டஸ் சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துன்னு சொல்லியிருக்கிறாங்க பயோகான். ஜிண்டால் ஸ்டீல் அண்ட் பவர் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் திரு மயங்க் குப்தா ராஜினாமா செய்திருக்கிறாரு. எம்ஏஎஸ் ஃபினான்ஷியல் சர்வீஸில் ஒரு பிளாக் டீல் நேற்று நடந்ததுன்ற தகவல் நம்ம வீடியோவில் பார்த்துருந்தோங்க. இப்போ அது குறித்தான அப்டேட் மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்தது. நிப்பான் இந்தியா மியூச்சுவல் ஃபண்ட் ஷேர்ஸை கூடுதலாக வாங்கியிருக்கிறாங்க. எம்ஏஎஸ் ஃபினான்ஷியல் சர்வீஸில் 20 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ் ஒரு ஷேர் விலை 305 ரூபாய்னு வாங்கியிருக்கிறாங்க. ஜேபி அசோசியேட்ஸ் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். கார்ப்பரேட் இன்சால்வன்சி வழக்கு போய்கிட்டு இருக்கு. நம்ம முன்னே செய்தி பார்த்துருந்தோங்க. 5 கம்பெனிகள் ஜேபி அசோசியேட்ஸை டேக் ஓவர் பண்ணுறதுக்கு அவங்களுடைய ரெசல்யூஷன் பிளானை தாக்கல் செய்திருக்கிறாங்கன்னு. அதானி குரூப்பும் அதில் இருக்கிறாங்க. அதானி எந்த கண்டிஷனும் இல்லாமல் பிட்டை தாக்கல் செய்திருக்கிறாங்க. மற்ற நிறுவனங்கள் எல்லாமே கண்டிஷனுடன் பிட்டை தாக்கல் செய்திருக்காங்க. என்ன கண்டிஷன்னா சில வழக்குகள் இருக்குது. குறிப்பாக நில வழக்குகள் இருக்குது ஜேபி அசோசியேட்ஸ் மீது. அதோடைய ஒரு கண்டிஷன் பேஸ் பண்ணி தான் அவங்க பிட்டை சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அதானி குரூப் அன்கண்டிஷனலாக பிட்டை சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கு. இப்போ கடன் கொடுத்தவர்களின் குழு தான் நிர்ணயிக்கணும் யாரை செலக்ட் பண்ணுன்றது. அதற்கு ஒரு குழப்பம் இப்போ ஏற்பட்டிருக்கு. ஏன்னா அதானி அதிக பிரைஸ் வழங்கலை. அவங்க 12,600 கோடி ரூபாய் தான் கொடுக்குறாங்க. அதை காட்டிலும் அதிகமாக மற்ற நிறுவனங்கள் கொடுக்குறாங்க. ஆனால் மற்ற நிறுவனங்கள் கொடுக்கும்போது ஒரு கண்டிஷனும் சேர்த்து தான் கொடுக்குறாங்க. மற்ற நிறுவனங்கள் பேர் நம்ம முன்னே பார்த்தது தான் டால்மியா சிமெண்ட்,
ஜிண்டால் பவர் மற்றும் வேதாந்தா போன்ற நிறுவனங்கள் முன்னவே நம்ம அந்த செய்தியில பார்த்தது தான். அவங்க எல்லாமே வந்து ஒரு கண்டிஷனோட தான் இந்த பிட்ட சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா அதானி எந்த கண்டிஷனும் இல்லாம 12,600 கோடி ரூபாய் குடுக்குறாங்க. ஸோ அதனால இத செலக்ட் பண்ணணுமா, இல்ல அதிகமா யார் ஆஃபர் பண்றாங்களோ அத செலக்ட் பண்ணணுமா, கண்டிஷனுடன் அத செலக்ட் பண்ணணுமான்ற ஒரு குழப்பத்தில கடன் குடுத்தவர்களின் குழு இருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸ்ல அப்டேட் குடுத்திருக்கிறாங்க. ஜிஎஸ்டி ஸ்லாப்ஸில் மாற்றம் வர இருக்குன்ற தகவல் நம்ம முன்னே பார்த்துருந்தோங்க. நேத்து கூட நம்ம அந்த செய்திய பார்த்துருந்தோம். அந்த 12% இருக்கிற ஸ்லாப அரசு நீக்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்ல தான் அந்த முடிவு எடுப்பாங்கன்ற தகவல் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ பிஎம்ஓ அதற்கு கிரீன் லைட் குடுத்திருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸ்ல சொல்லியிருக்காங்க. பிஎம்ஓன்றது வந்து பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ் அதற்கு ஒப்புதல் வழங்கியிருக்காங்கன்னு எக்கனாமிக் டைம்ஸ்ல அப்டேட் குடுத்திருக்காங்க. ஆனா இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் எப்ப நடைபெற இருக்குன்றது தேதியே தெரியாம இருக்கு. அது இந்த மாத கடைசியில இருக்கலாம்னு சிலர் சொல்றாங்க. ஆகஸ்ட் மாதத்துல இருக்கலாம்னு சிலர் சொல்றாங்க. ஆனா இன்னும் தேதி அறிவிக்கப்படல. சிமெண்ட் உற்பத்தியாளர்கள் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல் அவங்களுடைய ப்ராஃபிட் ஜூன் குவார்ட்டரில் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எக்கனாமிக் டைம்ஸில். 30லிருந்து 80% அவங்களுடைய ப்ராஃபிட்ஸ் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. 2 காரணங்கள் சொல்கிறாங்க. ஒன்று வந்து வால்யூம் அதிகரிச்சிருக்கு, விலையும் அதிகரிக்கப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில். குறிப்பாக தென்னிந்தியா மற்றும் கிழக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனிகள் நல்ல பாசிட்டிவாக பார்க்க முடியும். ஏன்னா விலை நல்லாவே ஏற்றிருக்கிறாங்க இந்த 2 ரீஜனில். அதனால் அங்கே இருக்கக்கூடிய கம்பெனிகள் மேலும் அதிகமாக லாபத்தை பார்க்க முடியும்னு எக்கனாமிக் டைம்ஸில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. மோத்திலால் ஓஸ்வால் அவங்களுக்கு பிடித்த 4 ஐடி ஸ்டாக்ஸோடைய பட்டியல் கொடுத்துருக்காங்க. இது லார்ஜ் மற்றும் மிட் கேப்லேருந்து அவங்க தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. நமக்கு தகவல் கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. HCL டெக்னாலஜிஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் ரூ. 2000. டெக் மஹிந்திராக்கு பை ரேட்டிங் டார்கெட் 2050. கோஃபோஜுக்கு பை ரேட்டிங் டார்கெட் 2400. LTI மைண்ட்ரிக்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் ரூ. 6000. ஷில்பா மெடிக்கேர் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. பெங்களூரு ஆலையில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆய்வு நடத்தியிருந்திருக்காங்க. இப்போ அதற்கான எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. வெற்றிகரமாக முடிஞ்சிருக்குன்னு தான் என்னுடைய புரிதலுங்க. ஏற்கனவே இந்த ஆலைக்கு யூரோப், UK, சவுதி மற்றும் ஆஸ்திரேலியா அங்கீகாரம் வழங்கியிருக்கிறாங்க. MIRC எலக்ட்ரானிக்ஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. ஒனிடா பிராண்ட் வைத்திருக்கக்கூடிய கம்பெனி அவங்க மினி LED டிவிஸை அறிமுகம் செய்கிறாங்க. டிக்சன் டெக்னாலஜிஸ் குறித்து காலையில் வீடியோவில் நம்ம செய்தி பார்த்ததுங்க. ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வேறொரு கம்பெனியில் வந்து 51% ஸ்டேக் வாங்கியிருக்காங்கிற தகவல் பார்த்துருந்தோம். இப்போ நொமுரா டிக்சன் டெக்னாலஜிஸ்க்கு தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 21,409. நேற்று க்ளோசிங்கிலிருந்து ஒப்பிடும்போது 29% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஐசிஐசிஐ பேங்க் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். ஐசிஐசிஐ பேங்க் மும்பை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க இருப்பதாக சொல்லியிருக்காங்க. மும்பை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வந்து ரைட்ஸ் இஷ்யூ அறிவிச்சிருக்காங்க. இந்த ரைட்ஸ் இஷ்யூ அறிவிக்கக்கூடாது அப்படின்றத ஐசிஐசிஐ பேங்க் சொல்கிறது. ஏன் இந்த ரைட்ஸ் இஷ்யூ அறிவிக்கக்கூடாதுன்னு அவங்க சொல்கிறாங்கன்னா, அக்ரிமெண்ட் ஏற்கனவே இருக்கக்கூடிய அக்ரிமெண்ட்டோடைய வயலேஷனாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மும்பை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுடைய ஷேர்ஸ் வந்து அடகு வச்சிருக்கிறாங்க ஐசிஐசிஐ பேங்க்கில். அதோடைய வேல்யூ, அதோடைய மதிப்பு குறையும். இந்த ரைட்ஸ் இஷ்யூ வரதுனால அதோடைய மதிப்பு குறையும்ன்ற அபாயம் இருக்குது. $1.25 பில்லியன் கடன் கொடுத்துருக்காங்க ஐசிஐசிஐ பேங்க் இந்த ஷேர்ஸுக்கு எதிராக. ஸோ இப்போ ரைட்ஸ் இஷ்யூ அவங்க அறிவிச்சாங்க அப்படின்னா இந்த ஷேர்ஸுடைய மதிப்பு கீழே போகும்ன்றதான் அவங்க அச்சப்படுறாங்க. இப்போ யார் கைவசம் இந்த மும்பை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்குன்னா, இப்போ அதானி குரூப் கைவசம் தான் இருக்குது. அதானி என்டர்பிரைசஸ் உடைய அதானி ஏர்போர்ட் ஹோல்டிங்ஸ் கைவசம் தான் மும்பை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்குது. இதற்கு முன்னாடி GVK குரூப் கிட்ட இருந்தது. 2021 தான் அதானி குரூப் வந்து அதை டேக் ஓவர் பண்ணுறாங்க. இப்போ ரைட்ஸ் இஷ்யூ அறிவிக்கிறாங்க மும்பை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் நிறுவனம். ஸோ இதற்கு எதிராக ஐசிஐசிஐ பேங்க் இருக்கிறாங்க. அந்த சொல்லியிருக்கிற காரணம் இதுதான். ஒன்று வந்து அது அக்ரிமெண்ட்டுக்கு எதிராக இருக்குது, மற்றொன்று அடகு வைத்திருக்கக்கூடிய ஷேர்ஸுடைய மதிப்பு குறையும்ன்ற ஐயம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க ஐசிஐசிஐ பேங்க். ஹிந்துஸ்தான் ஜிங்க் குறித்து சாய்ஸ் புரோக்கிங் கொடுத்திருக்கிற ரேட்டிங் பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 455லேருந்து 485. 10% வரைக்கும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க கொடுத்துருக்கிற கால அளவு அடுத்த சில வாரங்கள். ராம் இன்ஃபோ லிமிடெட் தரப்புல அப்டேட் இருக்குது. இன்ட்ராடேல 5% அப்பர் சர்க்கியூட்டை எட்டியது. அவங்களுக்கு திரிபுரா அரசு கிட்ட இருந்து ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்குது. அதோடைய மதிப்பு 14 கோடி ரூபாய். நேற்று ரிசல்ட் அறிவித்த சில கம்பெனிகள் இன்றைக்கி எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம மத்திய அளவில் எடுக்கப்பட்ட டேட்டா இது. HDFC லைஃப் இன்சூரன்ஸ் இன்ட்ராடேல 2% அதிகரித்தது. HDB ஃபினான்ஷியல் சர்வீசஸ் 3% வீழ்ச்சியை பார்த்தது இன்ட்ராடேல. ஜஸ்ட் டயல் 3% வீழ்ச்சியை பார்த்தது. ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல் 4% விழுந்தது. ஐசிஐசிஐ லம்பார்ட் 2% அதிகரித்தது இன்ட்ராடேல. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.